ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வறுவல் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ், அப்புறம் தேங்காய் சாதம், சாம்பார், ரசம், தயிர் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்ல ஒரு கனமான இரும்பு பாத்திரத்தில் தான் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா வறுவல் நல்ல மொறுன்னு சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நல்ல அடிகனமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 3 பெரிய சைஸ் பூண்டை நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். பூண்டுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். பூண்டு அல்லது பெருங்காயத்தூள் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு லேசாக அந்த எண்ணெயில் வறுபட்டதும் நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்க இந்த மாதிரி நீல துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வெட்டிக்கலாம். நீங்கள் வெட்டும் போது எல்லா கிழங்குமே கிட்டத்தட்ட ஒரே அளவாக இருக்க மாதிரி வெட்டிக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் அது வேகும். இப்போ இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு இந்த உருளைக்கிழங்க ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, ஒரு பாதி அளவு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அது வெளியிலலாம் நல்லா கிறிஸ்பியாக வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை கைவிடாமல் அப்பப்போ வதக்கிட்டே இருக்கணும். இப்போது உருளைக்கிழங்கு ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு, வெளியிலலாம் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நான் மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பரட்டி விட்டுடலாம். இதுக்கப்புறம் ஒரு 1-2 நிமிஷம் இருந்தாலே போதும், ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. ஆல்மோஸ்ட் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா ஒன்றா சேர்ந்துச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.